ஹலோ! குட் டே. எங்க வீட்ல வேலண்டைன்ஸ் டே எப்படி செலிப்ரேட் பண்ணோம்னு பார்க்கலாமா? குட்டீஸ்க்கு வந்து நான் குட்டியா யூரோ ஷாப்லேருந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருந்தேன். எக்ஸ்பென்சிவாலாம் கிஃப்ட் குடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. அவங்களுக்கு புடிச்ச மாரி குட்டி குட்டியா குடுத்தாலே போதும். மொத்தமாவே எனக்கு 5 யூரோக்குள்ள தான் செலவாச்சு 2 பேருக்கும் சேர்த்து கிஃப்ட் வாங்குறதுக்கு. கொஞ்சம் க்ளேயும், கன்னும் வந்து குட்டி பையனுக்கு வாங்குனேன். நிலா பாப்பாக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்கெட்ச் பென்சில்ஸ், கலர் பென்சில், அதுக்கப்புறம் அவளுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம் தான் அவங்களுக்கு கிஃப்ட்டா வாங்கியிருந்தேன். எல்லா வருஷமும் குட்டீஸ்க்கு கண்டிப்பா வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட் குடுத்துருவேன். ஏன்னா, அவங்களும் அதுக்காக ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் வேலண்டைன்ஸ் டேக்கு என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஒரு பெர்ஃப்யூமும், அதுக்கப்புறம் கொஞ்சம் இயரிங்ஸும் வாங்கி குடுத்துருந்தாங்க. ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா அவங்க வந்து எனக்கு சர்ப்ரைஸ் குடுக்கணும்னு இயரிங்ஸ் வாங்கியிருந்தாங்க. இது எல்லாமே சர்ஜிக்கல் இயரிங். ஸோ காதுக்கு எந்த அலர்ஜியும் ஆகாது. நம்ம வீட்ல இந்த வாட்டி வேலண்டைன்ஸ் டேய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து என்ஜாய் பண்ண போறோம். அதனால சின்னதா ஒரு டெக்கரேஷன் வந்து வீட்ல பண்ணி வச்சிருந்தோம். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க. ஒரு பாட்லக் மாரி எல்லாரும் சமைச்சு கொண்டு வந்தாங்க. மட்டன்ல மண்டி, மட்டன்ல பிரியாணி, கீ சிக்கன், ரைத்தா, பாயாசம், கொஞ்சம் சாலட், அதுக்கப்புறமா எக்கு, மண்டிக்கு தேவையான சட்னி இது எல்லாமே ரெடியா இருந்தது. ஒரு 1:00க்கு எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்பவே எல்லாருக்கும் சரியான பசி. அதனால வந்த உடனே எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. எல்லாருமே செஞ்சிருந்தது பயங்கர டேஸ்ட்டா இருந்துச்சு. எதுவுமே சொதப்பல. அந்த அளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டா இருந்துச்சு எல்லா சாப்பாடுமே. நான் கொஞ்சமா வந்து செசமில ஐஸ்கிரீம் செஞ்சிருந்தேன். அதுவும் சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் எல்லா ஃபேமிலிக்கும் குட்டி குட்டியா ஒரு கேக் செஞ்சு வச்சிருந்தேன். இதெல்லாம் செய்றதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆகல. ஆனா இதெல்லாம் செஞ்சு நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணும்போது அவ்ளோ ஹேப்பியா இருக்கும். இன்னைக்கு எங்களுக்கு அவ்ளோ ஹேப்பியா இருந்தது. நாங்க கிறிஸ்மஸ் அப்பவே அந்த சீக்ரெட் சாண்டா கேம் விளையாண்டுருந்தோம். அதுக்கு இன்னும் நாங்க கிஃப்ட் குடுக்கல. ஸோ இன்னைக்கு கிஃப்ட் குடுக்க வந்தாச்சு. குட்டீஸ் எல்லாம் குட்டீஸ்குள்ள தனியா வந்து விளையாண்டுருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே கிஃப்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாருமே ஒரு ஒரு கிஃப்ட்டும் அவங்களுக்கு பிடிச்ச மாரி பார்த்து பார்த்து வாங்கியிருந்தோம். அவ்ளோ அழகா இருந்துச்சு அவங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கு. கிட்ஸ் எல்லாருமே அவங்களுக்குள்ள கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கெல்லாம் கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு வந்தாச்சு. எங்களுக்கு சுத்தமா யார் யாருக்கு யார் வந்திருப்பாங்கன்னு ஐடியாவே இல்ல. ஒருத்தருக்கும் மாறி மாறி கிஃப்ட் குடுக்கும்போது அவ்ளோ ஹேப்பியா இருந்துச்சு. அவ்ளோ யோசித்து எல்லாருமே கிஃப்ட் வாங்கியிருந்தாங்க. எனக்கும் ரொம்ப சூப்பரான கிஃப்ட்லாம் கிடைச்சது. எனக்கு வந்து இயரிங் செட் கிடைச்சிருந்தது. எனக்கு என்னவோ தெரியல, இந்த வருஷம் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அவ்ளோ இயரிங் இருந்தது. ஒருத்தருமே இன்னொருத்தவங்களுக்கு என்ன கிஃப்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பார்த்து வாங்கியிருந்தோம். அதனால எல்லா கிஃப்ட்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்ஸா இருந்தது. வந்த உடனே இருந்த பசியில சாப்பிட போயிட்டோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் தான் கிஃப்ட் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். கிஃப்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அடுத்ததா நம்ம வந்து கேம்ஸ் விளையாடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஒரு கப்பலா உட்கார வச்சு மாறி மாறி கொஸ்டின்ஸ் கேட்டோம். அந்த கொஸ்டின்ஸ்ல எத்தனை பேர் கரெக்டா சொல்றாங்களோ, எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கோ அதுக்கேத்த மாரி கிஃப்ட்ன்னு சொல்லியிருந்தோம். கடைசியில இருக்கிறதுலே சீனியர் மோஸ்ட் கப்பிள் தான் வந்து கரெக்டா நிறைய ஆன்சர்ஸ் சொல்லி அவங்க இந்த கிஃப்ட் வின் பண்ணாங்க. அப்புறமா டின்னருக்கு பரோட்டா, தந்தூரி சிக்கன், கிரீன் சட்னி, சிக்கன் குழம்பு, கீ சிக்கன் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே இன்னைக்கு டே முடிஞ்சிச்சு. நாளைக்கு வேற வீடியோல பார்க்கலாம். பாய்.